இப்போது விமன் வந்து ஒர்க் பிளேஸில் வந்து நிறைய ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது வந்து சில பேர் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, சொல்லாமலே அப்படி இருந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு விமனாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பிளேஸுன்னும் போது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி நீங்கள் அவுட் ஆஃப் தி வீட்டுக்கு வெளியில் வந்துட்டனாலே அது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு பப்ளிக் டொமைன் இருக்க ஏரியாவாக இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபஸ்ட்டு கிவ் அ கம்ப்ளைண்ட். நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் டைரெக்டாக கொடுங்கனால முதல்ல சுற்றி இருக்கிற உங்களுக்கு தெரியப்படுத்தணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்தணும். சுற்றி இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் தெரியப்படுத்துறது இல்லை. இப்போ ஒருத்தருக்கு நடக்கிற ஒரு விஷயம் அது சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தினாதான் இன்னொருத்தவங்கக்கிட்ட அவங்க தப்பாக நடக்காமல் இருப்பாங்க. அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெசிடேட் பண்ணி எனக்கு அசிங்கமாகிடுப்போம், எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அதனால நான் வந்து அசிங்கப்பட்டுட்டேன், இது நான் வெளியில் சொன்னால் ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க இன்னொருத்தவங்களுக்குமே வந்து தெரியாமல் அவங்க இன்னொருத்தவங்களுக்கு மேலே தப்பு பண்ணுறத வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி மறைக்கிற மாதிரி தான். அதை ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஒரு தவறு நடக்குது, உங்களுக்கு ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை முதல்ல சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தி ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்க.